செங்கல்பட்டு அருகே தொழிலதிபர் ரத்தீஷ் வீட்டில் 140 சவரன் தங்க நகைகள் மற்றும் 6 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்ட கொள்ளையர்கள் இருவரை ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் மூலம் 36 மணி நேரத்தில் போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கல் பெருமாள் கோவில் அருகே தொழிலதிபர் ரத்தீஷ் என்பவர் வீட்டுல 140 சவரன் தங்க நகை 6 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த சம்பவத்துல இந்த இரண்டு நபர்களையும் எப்படி கைது செய்திருக்கிறார்கள் என்று காவல்துறையினர் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அதுல முக்கியமாக காவல்துறைக்கு சமீப காலமாக கொள்ளையர்களை இது போன்ற குற்றவாளிகளை பிடிப்பதற்கு உதவியாக இருப்பது இந்த FRS என்று சொல்வார்கள், ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம். இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் என்ற இந்த தொழில்நுட்பம் தற்பொழுது நவீன இந்த சிசிடிவி கேமராக்கள் மூலமாக அவற்றை பயன்படுத்துகிறார்கள். அதாவது இந்த சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒருங்கிணைத்து ஒரு தற்காலிக கட்டுப்பாட்டு மையம் போன்று வைத்திருப்பார்கள். அந்த கணினியில் இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் அதனுடைய தொழில்நுட்பம் பயன்படுத்துவதன் மூலமாக அந்த கேமரா மூலமாக ஒரு பழைய குற்றவாளி ஏற்கனவே பட்டியலில் இருக்கக்கூடிய மாநில குற்ற ஆவண காப்பகத்தினுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த குற்றவாளிகள் யாரேனும் அந்த பகுதியை நடந்து சென்றால் அவர்களை அடையாளம் கண்டு ஏற்கனவே இவர்கள் இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் என்பதை இந்த கணினியில் அது திரையில் காண்பிக்கும். இதுதான் இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம். இதன் மூலமாகத்தான் இந்த கொள்ளை சம்பவத்துல விரைவாக குற்றவாளிகளை கைது செய்ய முடிந்தது என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இந்த கைது செய்யப்பட்ட இந்த 2 நபர்கள் கடலூர் நெல்லிக்குப்பத்தை சேர்ந்த செந்தில் முருகன் மற்றும் சென்னை நங்கநல்லூரை சேர்ந்த சதீஷ்குமார், இந்த 2 பேரும் தான். இவர்கள் சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு கடலூரில் இருந்து அவர்கள் அரசு பேருந்திலே கிளாம்பாக்கம் நோக்கி வந்த அந்த பேருந்திலே அவர்கள் சிங்கப்பெருமாள் கோவிலே இறங்கி அவர்கள் மறுபடியும் இந்த வீட்டிலே ஏற்கனவே நோட்டமிட்டு அந்த கொள்ளையில ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த சிசிடிவியின் மூலமாகத்தான் இவர்கள் உடனடியாக இவர்கள் பழைய குற்றவாளிகள் என்பது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இந்த 2 பேர் மீது 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறது. சிறையில் இருவருமே அறிமுகமாகி இருக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த வழக்குல சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு இந்த நபர் நெல்லிக்குப்பத்தை சேர்ந்த அந்த செந்தில்குமார் என்ற நபர் சென்றிருக்கிறார். அப்பொழுதுதான் இந்த சதீஷ்குமார் என்ற அந்த சென்னையை சேர்ந்த இந்த நபர் மூலமாக இந்த கொள்ளைக்கு அவர்கள் திட்டமிட்டு ஏற்கனவே அறிமுகமான இருவருமே சேர்ந்து இந்த பெரிய அளவில் கொள்ளையடிக்க வேண்டும் என்ற திட்டமிட்டு அந்த கொள்ளையில ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் பழைய குற்றவாளிகள் என்பதனால ஏற்கனவே காவல்துறையினுடைய பட்டியலில் இவருடைய புகைப்படங்கள் அனைத்து விவரங்களும் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் என்பதனால இந்த FRS சிஸ்டம் மூலமாக அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள் காவல்துறையில. அவர்களை தேடி வந்த நிலையில ஆதம்பாக்கத்துல இந்த சதீஷ்குமார் என்பவருடைய இந்த வீட்டில் இருவரும் பதுங்கி இருப்பது தெரிந்தது. அவர்களை கைது செய்து அவர்கள் ஒரு காப்பு காட்டில் அந்த ஆதம்பாக்கம் பகுதியில இந்த நகைகளை 120 சவரன் நகைகளை மண்ணில் புதைத்து வைத்திருந்திருக்கிறார்கள். அவற்றையும் தேடி போலீசார் மீட்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த கொள்ளைக்கு பயன்படுத்திய பொருட்கள், கொள்ளையடிக்கப்பட்ட இந்த பொருட்களை எல்லாம் மீட்டு போலீசார் காட்சிப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். காவல்துறையினர் இது தொடர்பாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்ட காவல்துறையினர் உயர் அதிகாரிகளும் அழைத்து பாராட்டியிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.